வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விஷயங்கள துறக்க ஆரம்பிக்கணும். துறக்க ஆரம்பிக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம். அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, எது மேல வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். அத பத்தி தப்பே கிடையாது. ஆனா, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள தான், அந்த கஷ்டங்கள் நம்மள சேருது. எப்போதுமே ஒரு விஷயத்த நோக்கி நம்ம முயற்சி பண்றோம். இல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம அதிக நேரத்த நம்ம செலவிடுறோம். இல்ல அதுக்காக நம்ம கடுமையான ஒரு உழைப்ப போடுறோம். எல்லாமே சரியா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம எத நோக்கி போறோமோ, அது நமக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னாலும், அதுக்காக நீங்க ஒரு கஷ்டமான மனநிலைக்கு போகக்கூடாது. எப்போதுமே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வருமே தவிர, எப்போதுமே வெற்றிங்கிற ஒரு பாதைய நம்ம பயணிக்க முடியாது. என்னதான் எல்லாத்தையும் நீங்க சரியா செஞ்சுட்டு வரீங்க, எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா தான் செஞ்சேன், நான் எல்லா விதத்திலயும் நான் அத சரியான அணுகுமுறையில தான் கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னாலும், சொல்லி பயன் இல்ல. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்குள்ள, தோல்வியும் சில நேரங்கள்ல கிடைக்க தான் செய்யும். அந்த தோல்விக்கு முக்கியத்துவம் குடுத்து, நீங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்டத அடையணும்னு நினைக்காத, ஆசைப்பட்டத நோக்கி நம்ம பயணம் மேற்கொண்டதே ஒரு மிகப்பெரிய வெற்றியா நீங்க நினைக்கணும். அப்படிப்பட்ட மனநிலைக்கு போனாதான் பல்வேறு விதமான செயல்கள்ல நம்மளால கவனம் செலுத்த முடியும். ஒரு வெற்றிக்காக நீங்க கலங்கி பல வெற்றியை நீங்க இழந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு செயல்ல ஈடுபடக்குள்ள ஒரு தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த தோல்விய பல வெற்றிய நமக்கு கிடைக்காதபடி ஒரு செயலை நமக்கு அது கொண்டு வந்துடக்கூடாது. அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம துறக்க ஆரம்பிக்கணும். துறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. அந்த விஷயங்களை விட்டுட்டு அடுத்தடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம என்ன வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்கிறது நமக்கு எப்போதுமே நிலைச்சு நிற்கக்கூடியதா இருக்கும். அதனால வெற்றிக்காக நீங்க ஆசைப்படுங்க. அதனால தப்பு இல்ல. ஆனா அந்த அந்த வெற்றிங்கிறது கண்டிப்பா எனக்கு வேணும். அந்த வெற்றி கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வேணாம். வெற்றி நமக்கு வேணும். ஆனா அந்த வெற்றி கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி கொண்டு போக வேணாம். வெற்றிக்காக பயணிப்போம். ஆனா அந்த வெற்றி தான் நம்ம வாழ்க்கையை பயணிக்குங்கிற அளவுக்கு நம்ம அதை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அனைவருமே எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எதை நோக்கி வேணாலும் பயணம் பண்ணலாம். ஆனா அது சரியான முறையில இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரியான செயல்களை சரியான நேரத்துல, சரியான கண்ணோட்டத்தோட, சரியான மனநிலையோட, சரியான ஒரு புரிதலோட நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா அந்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காத பட்சத்திலையும் அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்கணும். அதுதான் வெற்றியோட மிகப்பெரிய ரகசியம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.